உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிவா. வணக்கம் திரு செல்வம் அவர்களே. வணக்கம் ஐயா. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய வணக்கம். நமது கேள்விகளை ஆரம்பிக்கலாம். உலகத் தமிழருக்கு உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து நாம் தமிழரில் உங்களுடைய நீங்கள் இணைந்து பணியாற்றுகிற செயல்பாடுகளை கூறலாம். இந்த பூமி பந்திலே பறந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாங்குநேரி வேட்பாளராக செந்தமரன் சீமானால் அறிவிக்கப்பட்டுள்ள செல்வத்தின் இனிய காலை வணக்கம். நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறத பத்தி ஐயா கேட்டாங்க. நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நாம் தமிழ் கட்சியில வந்து துவக்க காலத்துல இருந்தே இருக்குது. 2009 அண்ணன் என்னைக்கு ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசினாங்களோ அந்த நாள்ல இருந்து அதன் மறுநாள்ல இருந்து அண்ணன் செந்தமரன் சீமானின் கரங்களை பிடிச்சு அவரோட நடந்துட்டு இருக்கிறேன். அதன் பிறகு அவருடைய தொடர்புகள் பேச்சுகள் எல்லாத்தையும் கேட்டு அவரோட பயணிக்க ஆரம்பிச்சோம். 2010 கட்சி மதுரையிலிருந்து கட்சி துவங்கப்பட்ட காலத்துல இருந்து கட்சியின் பொறுப்பாளராக இருந்து இணைஞ்சு இதுவரைக்கும் தமிழ் தளத்துல தடமாறாம பயணிச்சுட்டு தான் வரேன். இது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும் தெரியும். 2010 முதல் இந்த களப்பணிகளை பார்த்துட்டே வரோம். கட்சியின் வளர்ச்சியை படிப்படியா பார்த்த மகிழ்ச்சி அடைகிற சில பேர்கள்ல நானும் ஒருத்தேன். ஏன்னா துவக்க காலத்துல இருந்து இருக்கிற அவங்களுக்கு தான் கட்சியோட வளர்ச்சி அடிநிலையில இருந்து தெரியும். இப்போ புதுசா உறவுகள் நிறைய பேர் வராங்க. அவங்க நாம் தமிழ் கட்சி நல்லா வளர்ந்த பிறகு நல்ல அண்ணன் முகமும் தலைவர் பிரபாகரனே எல்லா பக்கமும் போய் சேர்ந்த பிறகும் வராங்க. ஆனா நாங்க இருக்கிற காலத்துல தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்த கூட முடியாத ஒரு நிலையில தான் அண்ணன் கட்சி துவங்கினாங்க. அந்த காலத்துல இருந்தே நாங்க கட்சியில பயணிக்கிறோம். இப்ப எங்களுக்கு அது ஒரு பெருமையாகவும் மிடுக்காகவும் தெரியுது. நாம் தமிழ் கட்சியின் பொறுப்பாளர் அது இப்போ அண்ணன் கொடுத்த ஒரு அங்கீகாரமா நான் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரா அங்கீகாரப்படுத்திருக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு பலமாகவும் உத்வேகமாகவும் இருக்கு. இதுவரைக்கும் நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு ஒரு கிடைத்த பெரிய அங்கீகாரமா நான் அதை பாக்குறேன். வாழ்த்துக்கள். வருகின்ற 2026 தேர்தலில் உங்களோட நோக்கம் இல்லைன்னா உங்களோட இந்த தேர்தலை நீங்க எப்படி அணுகுறீங்க? கடந்த தேர்தல் இந்த தேர்தல், அதாவது நான் சொல்றேன், முதல்ல சொன்ன மாதிரியே படிநிலையில நான் பார்த்துட்டே வரேன். 2016 சட்டமன்ற தேர்தல் முதல்ல களத்துல நிக்கிறோம். அப்போ களத்துல நிக்கிற போது ஒரு வேட்பாளரோட 4 பேர் இல்ல 5 பேர் குறைந்தபட்சம். நம்ம கொஞ்சம் தொகுதியில எண்ணிக்கைகள் அதிகமா இருந்தா 10 பேர் வரைக்கும் போகும். ஓட்டு கேட்டு போகும்போது எங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு, கூச்ச உணர்வு இருந்தது. துவக்கத்துல கொடி பிடிக்கிறதுக்கு ஒருத்தர், புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒருத்தர், வேட்பாளர் துண்டறிக்கை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய படைபலத்தோட களத்துல நிற்பாங்க. 500 பேர் 1000 பேர் நிற்பாங்க. அவங்க முன்னாடி நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் போகும்போது எள்ளி நகையாடினாங்க, எங்களை சிரிச்சாங்க. அதுலயும் அதிகப்படியா போய் சில திமுக ஊப்பிக்கெல்லாம் மது அருந்துகிட்டு இருக்கும்போது நாங்க ஓட்டு கேட்டு போவோம் மாலை நேரங்கள்ல. தம்பி அறிவு இருக்காப்பா, 5-6 பேர் பேண்ட் ஷர்ட் போட்டு படிச்ச பையங்கமா இருக்கிறீங்க, எப்படிப்பா தமிழ்நாட்டை பிடிச்சலாம் கனவு கொண்டுட்டு இருக்கிறீங்க, வீட்டுல போய் வேலையை பாருங்கப்பா, இப்படி எல்லாம் வந்து கூப்பிட்டு எங்களை திட்டுன கிண்டல் பண்ண காலங்கள் இருக்கு. அதே பணிகளை பார்க்கும்போது இப்ப நம்ம ஓட்டு கேட்டு போனோம்னா அவங்க ஓரமா அப்பா புலிக்கூட்டம் வருதப்பா ஒதுங்கி போயிரும் அப்படின்னு ஒதுங்கி போறாங்கல்ல, அதே எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பாக்குறோம். அதனால தேர்தல் படிநிலை வந்து நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு படிப்படியா வளர்ச்சி தான். அது வாக்கு சதவீதத்திலே அதிகரிச்சுட்டு தான் வரும், இது வரைக்கும் குறைஞ்சது இல்லை. ஆனால் இந்த தேர்தல் வந்து எப்போதும் இல்லாத மாதிரி ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் மக்கள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியும் வந்திருக்கதா எங்களுக்கு உணரப்படுது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் சமீபமா திருச்சியில நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அதுல தன்னெழுச்சியா மக்கள் கூடி நின்னதை அண்ணனே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி வரும்னு சொல்லி. ஏன்னா நம்ம அந்த திட்டமிட்டது வந்து ஒரு 2 லட்சம் பேர் அப்படிதான் திட்டமிட்டோம். நம்ம கட்சி உறவுக்காரங்க, அவங்க குடும்பக்காரங்க, அது போக திருச்சி சுற்றி உள்ள பொதுமக்கள் வந்தா ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கறதுதான் கட்சியோட எதிர்பார்ப்பும் திட்டமிடலும் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் இருந்து தன்னெழுச்சியா கட்சியின் உறுப்பினரா அல்லாதவர்கள் பொதுமக்களே வந்து லட்சக்கணக்கில் சாரையா வந்து சேர்ந்தாங்க. இடம் பத்தல, நேரம் பத்தல, அந்த சாலை பத்தல. நமக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. கட்சி உறவுகள் போக பொதுமக்களே, அதுல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், முதியவர்கள், இதெல்லாம் நாம் தமிழ் கட்சியில தைரியமா வந்து நின்னாங்க பாருங்க. ஒரு சின்ன ரத்த காயம் கூட இல்லாம 5 லட்சம் பேரை கூட்டி அந்த இடத்துல கலைஞ்சதே நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் அண்ணனுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுத்துருக்குங்கிறத மறுக்க முடியாத உண்மை. அதனால இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய படிநிலை அடையும் அப்படிங்கிறது எங்களோட கனவு, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. கேட்கவே நல்லா சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. அப்புறம்
இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே தனியார் மயமாக்குதல் இப்படியே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இயற்கை வளங்களை சூறையாடுதல், இப்படியே எல்லா கட்சிகள், ஆளும் கட்சியா இருக்கலாம், இல்லைன்னா ஆண்ட கட்சிகளாக இருக்கலாம், இதுதான் பிரதானமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நாம் தமிழர் வேறுபட்டு இருக்கிறது. உங்க தொகுதியில நாங்குநேரியில நீங்க இதே மாதிரி கண்டிப்பா நடக்கும், தனியார் மயமாக்குதல், இயற்கை வளங்கள் சூறையாடுதல். இதுக்கு நீங்க என்ன ஒரு முன்னெடுத்து வைக்கிறீங்க இதை தடுக்கிறதுக்கு? குறிப்பா நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாம தமிழ்நாடு முழுவதுமே இயற்கை வள கொள்ளை, தனியார் நிறுவனங்களுக்கு இந்த மண்ணை தார வார்த்தை கொடுத்துருச்சு. இந்த அரசு ஒரு கார்பரேட்டுக்கு அரசா தான், மத்திய அரசும் சரி மாநில அரசும் கார்பரேட்டுகளுக்கு உண்டான அரசா தான் இருக்குதே தவிர மக்களுக்கான அரசா இல்லை. அதற்கு அச்சாரமா தான் இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுற 1000, 2000, 5000, 10,000 இது எல்லாமே நான் இந்த மண்ணு வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போவேன், நீ என்கிட்ட கேட்க கூடாது, அதுக்கு இந்த வச்சுக்கோ, அதுக்காக தான் 5000, 1000, 10,000. இந்த மக்களும் அதே சின்ன குழந்தை கையில முட்டையை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சின்ன மிட்டாயை கொடுத்து ஏமாத்திட்டு இந்த மண்ணையும் மண் வளத்தையும் அள்ளிட்டு போறத இந்த மக்கள் உணர்ந்தும் உணராதவளை, கண் இருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய்ன்னு சொல்ற மாதிரி இருக்கிறாங்க. இந்த இந்த படிநிலையில இருக்கிற மக்களை பயன்படுத்தி தான் தொடர்ந்து இந்த திராவிட அரசுகள் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்குது. இது ஊரறிந்த உண்மை. நம்ம துவக்க காலத்துல இருந்து அண்ணன் மேடையா கத்தி தீக்குறாங்க. இந்த மக்கள் படுகிற பாடு, இந்த மண் படுகிற பாடு, இயற்கை வளங்கள் எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறது, மக்கள் இதை உணர்ந்தும் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற வேதனையின் வெளிப்பாட்டை அண்ணன் பல மேடைகள்ல துவக்க காலத்துல இருந்து 15 ஆண்டுகளா கத்திட்டு வராங்க. குறிப்பா எங்க நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில அருகில் இருக்கிற ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் அனுமதி இல்லாத கல்குவாரிகள் 16 கல்குவாரிகள் சட்ட விரோதமாக அந்த விதிமுறைகளுக்கு மீறப்பட்டு, விதிமுறை மீறினா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கடுமையா விதிமுறைகள் மீறப்பட்டு மக்களை பற்றியோ அந்த மண்ணை பற்றியோ சிந்திக்காம இந்த ஆளுகின்ற திராவிட அரசும் மத்திய அரசு கூட்டோட இங்க இருந்து கனிம வளங்களை பல லட்சம் டன் வெற்றி கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்திட்டு போறாங்க. இது இந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தினந்தோறும் சாலையில ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய பார உந்துகளை கொண்டு போறாங்க வராங்க. கனிம வளங்கள் உடைபடுகிறது, நீர் வளம் கெட்டு போகுது, காற்று மாசுபடுது, வீடுகள் அதிர்வடையுது. இந்த சாலையில போகும்போது இந்த அநேகமா இந்த கேரளாவில் இந்த துறைமுகத்தை கட்டி முடிக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டுல எங்க தென்பகுதி மக்கள்ல ஒரு 1000 வரையாவது கொண்டுருவாங்க. சாலை விபத்துக்கள், அவ்வளவு விபத்துக்கள், குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், மாணவர்கள் எத்தனையோ பேர் இறந்து போறாங்க. இந்த மக்கள் கண்கூட அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு வேதனையில வெடிச்சு சாகதான் செய்யறோம். ராதாபுரத்து உறவுகள், நாங்குநேரி உறவுகளும் களத்துல நின்று போராடதான் செய்யறோம். தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் போராடதான் செய்யறாரு. எல்லா உறவுகளும் இணையதளங்கள்லையும் பத்திரிகை செய்திகளையும் அந்த வெளிப்பாடை காட்டதான் செய்யறாங்க. ஆனா இந்த திராவிட அரசுகள் அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறைப்படவும் இல்லை. இந்த மக்களும் அதை பெருசா கண்டுக்காம திரும்ப திரும்ப அவங்கள வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொண்டு வைக்கிறது தான் பெரிய வேதனையின் வெளிச்சமா இருக்குது. இவங்க சொல்ற மாதிரி எந்த மக்களுக்காக நீங்க போராடுகிறீர்களோ அந்த மக்களே உங்களை கடந்து போகும்போது கீழே படிநிலையிலிருந்து கீழே தள்ளி விட்டு போகும்போது அந்த வேதனையின் வேதனையின் வலி அதிகமா இருக்கு. அதுபோல எங்களுக்கு நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம்னு அறிவிச்சாங்க. இந்த நாங்குநேரி பகுதியில தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை, சுற்றி விவசாய பூமி தான். மணிமுத்தாறு கால்வாய் ஐயா காமராஜர் காலத்துல கட்டப்பட்ட பச்சையாறு திட்டம் இதன் மூலமா செழிச்சு வளர்ந்த ஒரு பூமியா அந்த காலத்துல இருந்தது. இப்போ அது கல்குவாரிகளா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த அரசு, எங்க தமிழ் தேசிய அரசு அமைந்தால் மறுபடியும் அந்த காமராஜரின் ஆட்சியை விட ஒரு பொற்கால ஆட்சியை நம்ம கொடுப்போம் தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வரோம். அவர் துவங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டங்கள் அந்த நிலையிலே தான் இருக்கிறத விட அடுத்த படிநிலையை இவங்க யாருமே எடுக்கல. கல்குவாரிகள் அமைப்புலதான் அக்கறை காட்டுறத வச்சிருக்கிறாங்களே தவிர இந்த விவசாய பாசன வசதிகளையோ விவசாய நிலங்களையோ விவசாயிகளுக்கு அக்கறையான ஒரு செயல் திட்டம் கூட இதுகளை செய்யப்படலை. அதை நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வரோம். இந்த பகுதி தொழிற்சாலைகள் இல்லாததுனால சிறப்பு பொருளாதார மண்டலமா 2000 அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு கடந்துருச்சு. இது வரைக்கும் அந்த சிப்காட்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதுல எந்த தொழில் வளர்ச்சியான சம்பவங்களும் நடைபெறல, வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகளும் நடைபெறல. அந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எந்த திட்டங்களும் இதுவரைக்கும் செயல்படுத்தப்படலை இந்த திராவிட ஆட்சியாளர்களால. 25 ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அப்படியே பேரளவில் திட்டங்களா செயல்படுத்தப்பட்டிருக்க தவிர செயல்பாடு எதுவுமே இல்லாம இருக்குது. இந்த பகுதியை, இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தை செயல்படுத்தி தற்சார்பு பொருளாதாரமான இங்க விளைகிற நெல், வாழை, பருத்தி இது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள், இதை மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகள், இப்படி தொழிற்சாலைகளை உள்ளே உருவாக்கி இந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதன் மூலமா இந்த மண், மக்கள்,
எல்லாம் காக்கப்படுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை நாங்க மக்கள்கிட்ட கொடுத்துட்டு வரோம். அது கண்டிப்பா செயல்பட்டா இந்த பகுதி கிட்ட சொல்ல போனா ஒரு சாதிய இறுக்கம் நிறைந்த பகுதியா இருக்கு. அதுக்கு காரணமே இந்த படித்தலைஞர்கள்ட்ட வேலை வாய்ப்பு இல்லாததுதான். இந்த வேலை வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தையும் இந்த மக்களோட மக்களா இணைந்து வாழ்கிற ஒரு மனநிலையும் உருவாக்கும், மண்ணையும் காக்கும், மக்களின் மனநிலையும் காக்கும் வேலையை தான் நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு மக்கள்கிட்ட நாங்க போராடிட்டு இருக்கோம். நன்றி. நீங்க விவசாயிகள் மக்கள் போராட்டங்கள் இதெல்லாம் சொன்னீங்க. அதுல ஒரு துணை கேள்வி, இப்ப நாம் தமிழர் போராட்டங்கள் நடத்துறீங்க, இதுல இப்போ வருங்க ரீசெண்டாவோ இல்லைன்னா இப்போ மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது? மக்கள் நாம் தமிழரை தவிர்த்து மக்கள் உங்களுடன் சேர்ந்து போராடுறாங்களா? ஆமா, இப்போ எந்த பகுதியில போராட்டம்னு சொன்னாலும், ஏதாவது மக்கள் பிரச்சனைன்னு சொன்னாலும் முதல்ல அழைப்பு வர்றது நாம் தமிழர் கட்சி தான் அழைப்பு வரும். ஒரு மதுக்கடையா புதுசா திறக்கிறாங்க பிரச்சனை அப்படின்னா உடன் அழைப்பு நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் எங்க பொறுப்பாளர்களுக்கும் தான் முதல்ல வருது. நாங்க தான் போய் நிக்கிறோம் களத்துல. அதே மாதிரி கல்குவாரிகள் அமைக்கிறாங்க, இல்ல கல்குவாரியில பெரிய விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் போராடுறதுக்கு, கலெக்டர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க போறதுக்கு, தண்ணீர் வரலையா, பாதை சரியில்லையா, சுடுகாட்டுக்கு பிரச்சனையா, சுடுகாட்டுக்கு பாதை இல்லையா, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நாங்குநேரி தொகுதி ராதாபுரம் தொகுதியில நாம் தமிழர் கட்சி தான் முழுக்க முழுக்க போராடுங்கிறது தமிழ்நாடு முறை தெரிந்த விஷயம். எதிர்கட்சிகளுக்கும் அது தெரியும். இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட கூப்பிடுற எங்களை தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடும்போது மட்டும் மாறிடுறாங்களேங்கிற வழிதான் பெரிய வழியா இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய கார்கள்ல பெரிய பெரிய கூட்டத்தோட பணத்தை கொடுத்து வாக்கு கேட்கிறவர்கள் தான் பெரிய தர்ம பிரபு போலையும், அவங்க தான் இந்த தமிழ்நாட்டையே காக்க வந்த பரம பிதா போலையும் நினைக்கிற அந்த மனநிலை இருக்கிறதுனாலதான் எளிய பிள்ளைகளால சின்ன சின்ன பிள்ளைகளா போய் ஓட்டு கேட்கும்போது ஏதோ விளையாட்டுத்தனமா நாங்க ஓட்டு கேட்கிறோமோங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மனநிலையை மாத்துறதுக்கு தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில நாங்க இதுவரைக்கும் போராடாத போராட்டம் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி நிக்கி அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். 4.5 வருஷமா அந்த ஆட்சியை குறை சொல்லிட்டே வருவாங்க. இதுல டீ கடையில உட்காந்து பேசுங்க, ஹோட்டல்ல உட்காந்து பேசுங்க, பெண்கள் 5 இடத்துல நிக்கிற இடத்துல பேசுங்க, மருத்துவமனையில போய் பாருங்க, இல்ல அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் ஏதாவது படிவங்கள் வாங்க போறதுக்கோ, தாசில்தார் ஆபீஸுக்கோ, ஆர்டிஓ ஆபீஸுக்கோ போகும்போது பூரா அரசை குறை சொல்லுவாங்க. லஞ்சம், ஊழல், அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. அந்த தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி மட்டும் அவங்க என்னமோ திராவிட குடும்பத்தோட தத்து பிள்ளை மாதிரி அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு எங்களை தெருவில் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மன வழிதான் எங்களுக்கு பெரிய வழியா இருக்கு. அது இந்த தேர்தலில் மாறும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆமா, கண்டிப்பா இந்த 2026 தேர்தலில் மக்கள் மனமும் மாறட்டும். கண்டிப்பா. நம்ம ரெண்டு இஷ்யூ பத்தி பேசிட்டோம் நாங்குநேர்ல. இதை தவிர்த்து நாங்குநேர்ல வேற ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறதா? இல்லைன்னா நீங்க சொன்னீங்க விவசாயிகள், இல்லைன்னா நீர்வளம், இதை தவிர்த்து வேற ஏதாவது பிரச்சனைகளை நாம் தமிழர் முன்னெடுக்குதா இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றா? இதான் சொல்றேன். இங்க அடிப்படை தேவையே இந்த நிலம் வளம் சார்ந்த தொழில் தான். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த நிலம் வளம் சார்ந்த தொழில் மக்களுக்கு சரியான பாதுகாப்பான தரமான கல்வி, குடிநீர், இது எல்லா பக்கமும் சொல்றது. அதுபோல இங்க இருக்கிற அதை குறிப்பிட்டு சொன்னது சாதி இறுக்கம் நிறைந்த பகுதியா இருக்குது. ஒரு சாதிய பிரச்சனைகள் அதிகம் வர காரணம் வேலையின்மையும் அந்த இளைஞர்கள் மத்தியில சரியான புரிதலும் அந்த மனிதரோடு மனிதர் இணைந்து வாழ்கிற ஒரு போக்கு இல்லாம இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை உடைக்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. இந்த இரண்டும் கிடையாது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சாதிய இறுக்கமில்லாத ஒரு புரிதலோட மக்கள் வாழ்றது, மிகப்பெரிய விவசாய பூமியான இது மறுபடியும் விவசாய பூமியா மாறுறது, இந்த கல்குவாரிகளை அனுமதி இல்லாத கல்குவாரிகளை இந்த பகுதியிலிருந்து நீக்கிட்டாலே நாங்குநேரி மிகப்பெரிய ஒரு வெற்றி வளர்ச்சி பாதைக்கு போய் சேர்ந்துருங்கிறது தான் எங்கள் கனவு. அதை செய்தாலே போதும், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிலைக்கு இந்த நாங்குநேரி தொகுதி வந்துடும். நான் இப்போ பொறுப்பாளர்களை சந்திக்க போகும்போதோ இல்லை அங்கே இருக்கிற உணவகங்கள்ல சாப்பிடும் போதோ எங்களை பார்த்தோன்னே நாம சீமானன் அருமையா பேசுறாங்க, நல்ல புரிதலோட இருக்கிறாங்க, நல்ல கல்வி திட்டங்களை நிறைய சொல்றாங்க, மருத்துவ திட்டங்களை பத்தி சொல்றாங்க, எல்லா புரிதலும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. முன்னாடி 2016 இருந்து 2021 வரைக்கும் தேர்தல்கள்ல ஒரு சின்ன பயம் இருக்கும். கிராமங்கள்ல நம்ம இன்னும் போய் சேரலையோ, நம்ம கட்சி போய் சேரலையோ, நம்ம சின்னம் போய் சேரலையோ, நம்ம கொள்கை போய் சேரலையோ, இப்படி எண்ணங்கள் இருக்கும். ஆனா இப்ப அது இல்லை. கிராமத்துல ஆடு மேய்க்கிற ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டா கூட, ஆமா தம்பி சீமான் நல்லா பேசுறா, இந்த தடவை எல்லாம் முரட்டு குத்தா சீமானுக்கு தானே குத்து போறோம் அப்படிங்கிற காணொலிகளோட நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கீழே, அதாவது வெளித்தொடர்பே இல்லாத உறவுகள்கிட்ட, பத்திரிகை செய்திகளை பார்க்காத உறவுகள்கிட்ட, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுல பயன்படுத்தாத உறவுகள்கிட்ட கூட அண்ணன் சீமானும் சீமானின் கருத்துக்களும் நாம் தமிழர் கொள்கைகளும் போய் சேர்ந்திருக்கு. அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவை தருது. அதனால கட்சி போய் சேர்ந்துருச்சு.
வாக்களிக்கிற முடிவை மக்கள் தான் எடுக்கணும். அதற்கு இயற்கையும் துணை நிற்கணும். அதை மக்கள்கிட்ட, அதாவது மறந்து போவது மக்களின் இயல்பா இருக்கு. இந்த திராவிட கட்சிகள் செய்யற அவ்வளவு கொடுமைகளையும் அந்த கடைசி 15 நாள் இந்த மக்கள் மறந்துடுறாங்க. அதுக்கு மறக்கிறதுக்கு அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்கல்ல, கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு போய் செலவழிக்கிறாங்க, இலவச பொருட்களை கொடுக்குறாங்க, வேட்டி சேலை, கொலுசு மூக்குத்தி, சாப்பாடு, கவுட்ரு, சிக்கன், மட்டன் கொண்டு போய் கொடுத்து இந்த மக்களை வந்து பழைய பிரச்சனைகளை புறத்தி மறக்க வச்சுறாங்க. இந்த 15 நாள் சரி போறா, என்னமோ பண்ணிட்டான், எவன் பண்ணல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த மக்களை உருவாக்குற பல கோடி ரூபாயை செலவழிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக டெபாசிட்டே 25 கோடி ரூபாயா, திமுகவுக்கு சீட்டு கேட்கறதுக்கு 50 கோடி ரூபாயா. இந்த வீணா போன தாவேகால கூட 10,000 ரூபாய் கட்டணுமா, நிக்கிறதுக்கு ஆள் இல்லாத அந்த கட்சியில கூட 10,000 ரூபாய் பணம் கட்டணுமா. 10 பைசா பணம் இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலும் உழைக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் விதை நெல்ல பொறுக்கி எடுப்பது போல பொறுக்கி எடுத்து கொடுக்குற ஒரே கட்சி. 234 தொகுதிகளிலும் சரி 117 பெண்கள் சமமா 117 பெண்கள் ஆண்கள் நிறுத்துகிற ஒரே கட்சி இந்தியாவிலே நாம் தமிழ் கட்சி தான் அப்படிங்கிறதும் இந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்குது. அவர் ரொம்ப நியாயமாக, ரொம்ப மக்களுக்கும் மண்ணுக்குமா நிக்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அப்படிங்கிறது உண்மையும் உரித்தா நிக்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியுது. இந்த கடைசி 15 நாள் இந்த பணம் படுத்துகிற பாடு என் மக்களை மாத்துது. இந்த தேர்தலில் அதை அவங்க மக்கள் புறக்கணிச்சுட்டு மற்ற மாநிலங்கள் கேரளா எல்லாம் பணம் கொடுக்க போனா விரட்டி அடிக்கிறாங்களாம், எதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நிலை இங்கேயும் துவங்கிருச்சு. சில படித்த இளைஞர்கள்லாம் பணம் கொடுத்தா வேண்டாம், சில படித்த குடும்பங்கள்லயும் பணம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்றாங்க. ரொம்ப மனசாட்சியோட வாழ்ற குடும்பங்கள்லயும், படிக்காத விவசாய குடும்பமா இருந்தா கூட பணம் கொடுத்தா வேணாம்னு சொல்ற குடும்பங்களும் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. அந்த எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசிய அரசு மலர்ந்து கோட்டையில கொடியேற்றிடலாம். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஓகேங்க. நாங்குநேரி மக்கள்கிட்ட நீங்க நேரடியா என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? இல்லைன்னா நாங்குநேரி மக்கள்கிட்ட உங்களோட இப்ப நீங்க வாக்கு கேட்கறது என்னெல்லாம் செய்வீங்கன்ட்டு ஒரு சின்ன ஒரு சொல்லலாம். அந்த இதுவரைக்கும் இருந்த ஆட்சியிலையும் நம்ம ஆட்சி மலர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத துண்டறிக்கை மூலமா நம்ம சொல்லியிருக்கிறோம். கல்வி எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும். அதாவது ஒரு குடும்பத்துக்கு உழைப்புல 70% கல்வி, குழந்தைகளின் கல்வி தேவை, பெரியவர்களின் மருத்துவ தேவை, மருந்து மாத்திரை, இதுகளுக்கு தான் செலவிடப்படுகிறது. அவரோட அந்த ஒரு குடும்பத்தின் நபரோட மொத்த வருமானமும் 70% மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தான் செலவிடப்படுகிறது. ஆனா அந்த அரசு மிக்சி, கிரைண்டரு, இந்த இதுகளை இலவசமா கொடுத்துட்டு, வேட்டி சேலை இலவசமா கொடுத்துட்டு, கொடுக்க வேண்டிய கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுக்கல. இதை அந்த மக்கள்கிட்ட புரிய வைக்கிறோம். புரியுது அவங்களுக்கு, இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டிய கடமையா இருக்கு நமக்கு. நாம் தமிழ் அரசு வந்தா உங்களுக்கு கல்வி முழுவதும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை முழுவதும் இலவசம். சுத்தமான குடிநீர் 24 மணி நேரமும் சுத்தமான குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுத்தமான குடிநீர், தரமான மருத்துவம், கடைநிலை ஊழியர்ல இருந்து நாட்டை ஆளுகிற முதல்வர் வரைக்கும் ஒரே மருத்துவம், தரமான மருத்துவம் கொடுக்கப்படும். இதை கொடுத்துட்டாலே அந்த மக்களோட பொருளாதார வளர்ச்சி அடுத்த படிநிலைக்கு போயிடும். ஏன்னா அவரோட உழைப்பு தேவையில்லாம கல்விக்கும் மருத்துவத்துக்கும் மிகப்பெரிய பொருளாதார செலவு ஆகுறதை தடுத்து நிறுத்திட்டாலே அந்த குடும்பம் அடுத்த படிநிலைக்கு வளர்ந்துரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத உண்மை. அந்த உண்மையை மக்கள்கிட்ட எடுத்துட்டு வரோம். அதுதான் பிரதானமா நாங்க சொல்லிட்டு வரோம். அது போக இந்த மண்ணையும் வளத்தையும் கெடுக்கிற கல்குவாரிகள், மற்ற மதுக்கடைகள், இந்த மாதிரி பொது சீரழிவுகளை உருவாக்குகிற இந்த பிரச்சனைகளை இங்க இருந்து நீக்கிடுவோம். அதை நீக்கிட்டாலே இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய சாதிய வன்முறையும் சாதிய இறுக்கமும் தளர்ந்து இந்த பூமி ஒரு பொன் விளைகிற பூமியா, மக்கள் மகிழ்ச்சியா வாழ்கிற ஒரு பூமியா மாறும். இதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்கிறோம். மக்களுக்கு அந்த உண்மை புரியுது. ஏன்னா திராவிட ஆட்சியில எப்படி இருக்குன்னு அவங்க பாக்குறாங்க. இந்த நிலை வந்ததுன்னா நம்ம அடுத்த நிலைக்கு போயிருவோங்கிறது மக்களுக்கும் புரியுது, இளைஞர்களுக்கும் புரியுது. அத கடைசி தேர்தலின் வாக்களிக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த மக்கள் நம்பினாங்கன்னா நாம் தமிழ் கட்சி வெற்றியை யாராலையும் மாற்ற முடியாது. இதை சொல்லிதான் கேட்டுட்டு வரோம். சரி, நல்லது. கடைசியா உலக தமிழர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? உலக தமிழர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நாங்க என்னதான் களத்துல வேலை செஞ்சாலும் எங்களுக்கு முதுகெலும்பா உலக தமிழர்கள், அனைத்து நாடுகளிலும் இருக்கிற உலக தமிழர்கள் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஆதரவா மிகப்பெரிய பொறுப்புணர்வோடு செயல்படுறாங்க. அது பெரிய மகிழ்ச்சியை தருது. அதுதான் எங்களை இங்க வேகமா ஓட வைக்குது. இன்னும் அதிகப்படியான உறவுகள், நாங்க களத்துல இங்க வேலை செய்யறோம், நீங்க அங்க இருக்கிறீங்க, வந்து வேலை செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் நிறைய உறவுகளுக்கு அங்க இருக்கும். நாங்க எங்க பக்கத்துல இருக்கிறோம், பக்கத்துல போய் வாக்கு செலுத்திடுறோம். ஆனா பல லட்ச ரூபாய் செலவழிச்சு வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு வாக்கை செலுத்திட்டு போற ஒரு
நிலைகளை பாக்குறோம். அப்படிலாம் எந்த கட்சிக்குமே இல்லை. 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு வந்து ஒரு வாக்கு செலுத்துறது நாம் தமிழர் கட்சி, அந்த வாக்கோட மதிப்பு பாருங்க. இந்த அந்த தாக்கம் எங்களுக்குள்ள களத்துல ஓட வைக்குது. அந்த அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இன்னும் அதிகப்படியான உறவுகள் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் கை கொடுத்து தமிழ் தேசிய அரசியல் மலர்வதற்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கிறீர்கள். அந்த படிநிலை இன்னும் உயர்வாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பது உலக தமிழர்கள்ட்ட நாங்க வைக்கிற அன்பு கோரிக்கையா வைக்கிறேன். உங்க பணிக்கு நடுவுல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றியா, மிக்க நன்றி.